ஜெர்மனியில் பெரிய வீடமைப்பு நிறுவனங்களை பொது உரிமையின் கீழ் கொண்டுவர அனுமதிக்கும் பெர்லினின் திட்டங்களை பவேரிய அரசியல்வாதிகள் கடுமையாக எதிர்க்கின்றனர். இத்தகைய நடவடிக்கைகள் வீடமைப்பு சந்தையை சேதப்படுத்தும் என அமைச்சர்களின் பிரதானியான மார்க்கஸ் சோடர் உட்பட பவேரிய தலைவர்கள் தெரிவித்தனர். அத்துடன் இதனால் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டும் நிறுவனங்கள் ஊக்கமிழக்கும் எனவும் அவர்கள் குறிப்பிட்டனர். கடந்த 2021ஆம் ஆண்டு ஆயிரக்கணக்கான அடுக்குமாடி குடியிருப்புகளை கொண்ட பெரிய வீடமைப்பு நிறுவனங்களை பொது உரிமையாக்க கோரும் வாக்கெடுப்பை பெர்லினில் உள்ள பல வாக்காளர்கள் ஆதரித்ததை தொடர்ந்து இந்த பிரச்சினை ஆரம்பித்தது. இந்த தீர்மானம் அதிகரித்து வரும் வாடகையை கட்டுப்படுத்தவும் அதிக வாழ்க்கை செலவுகளால் சிரமப்படும் மக்களின் சுமையை குறைக்கவும் உதவும் என குறித்த ஆதரவாளர்கள் நம்பினர். இருப்பினும் தனியார் நிறுவனங்களிடமிருந்து அடுக்குமாடி குடியிருப்புகளை பறிப்பது கடுமையான பொருளாதார பிரச்சினைகளை உருவாக்கும் என பவேரிய அதிகாரிகள் வாதிடுகின்றனர். மேலும் கட்டடங்களின் சந்தை மதிப்பை விட குறைவான பணம் தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டால் நிறுவனங்கள் பெரும் தொகையை இழக்க நேரிடும் என கட்டுமான அமைச்சர் கிறிஸ்டியன் பென்ரைட்டர் தெரிவித்துள்ளார். இது வங்குரோத நிலைக்கு வழிவகுக்கும் எனவும் புதிய வீடமைப்பு திட்டங்களுக்கான முதலீடுகளை குறைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். இருப்பினும் சில சட்ட வல்லுநர்கள் பவேரிய தலைவர்களின் நிலைப்பாட்டுடன் உடன்படவில்லை. ஜெர்மன் அடிப்படை சட்டத்தின் மூலம் சில நிபந்தனைகளின் கீழ் பொது உரிமையகத்தை செயற்படுத்த முடியும் என சட்ட வல்லுநர்கள் கூறுகின்றனர். அத்துடன் அதை முழுமையாக தடை செய்வது அரசியலமைப்புக்கு முரணானது என அவர்கள் கருதுகின்றனர். இதேவேளை இந்த விடயம் தொடர்பிலான முடிவுகள் விரைந்து எடுக்கப்படாது என பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர்.